சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. என்னப்பா காலையில இருந்து கோயில சுத்தி பிரதட்சணம் பண்ண, இந்த நந்தியோட காதுல ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அது சரி, வேண்டுதல் நிறைவேறுச்சா? இனிமேல் தான் நிறைவேறணும் ஐயரே. ஆஹா, அது வந்து ஐயரே, நிறைய பேர் நேரம் வேண்டிக்கிட்டு இருப்பாங்களா, கடவுள் கொஞ்சம் பிஸியா இருப்பார்ல, ஆ, அவருக்கு என் வேண்டுதல் ஞாபகம் இருக்குமோ இருக்கதோ, அதனாலதான் அப்புறம் வந்து வேண்டிக்கிறேன்னு இப்பயே வேண்டிக்கிட்டேன். ஓஹோ, அது சரி, என்னப்பா வேண்டிக்கிட்ட? என் பாஸுக்கு பொண்ணு கிடைக்கணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும். கண்டிப்பா. கண்ணா, ஆரத்தி எடுத்துக்க. ம். ஆ, என்னாச்சு பூசாரி? நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. இது காத்தால அணைஞ்சதே தவிர நீ வேண்டிக்கிட்டு வேண்டுதலால இல்ல. ஆனா என்ன கொஞ்சம் கஷ்டமான கடினமான வேண்டுதல வேண்டியிருக்க. அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். குருஜி. குருஜி என்னங்க? காலனி ஆனந்த். ஆஹா, தம்பி ஆனந்த், உங்க வயசு என்ன? 30. ஜிஎஸ்டியோட சேர்த்து சொல்லு. உனக்கு தெரியாதா? எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ தான் அதை மறந்துட்ட. 35. அப்படி சொல்லு, குருஜின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்ல. என் வயசு என்றதை விட்டுட்ட. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க. நீ அவசரப்படுற அளவுக்கு முகூர்த்தம் எல்லாம் வேக வேகமா வராது, அதோட நேரத்துக்கு தான் வரும். ம். புரியுதா? ம். ஒண்ணு வரதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? பையன் துடிக்கிறான்ல, மோதிரத்தை மாத்தி ஆகணும்னு. மோதிரத்தை முகூர்த்த நேரத்திலே மாத்திக்கலாம் குருஜி. பொண்ணை வர சொல்லுங்க. இதே அவசரத்தை 30 வயசுக்கு முன்னாடி காட்டி இருந்தா உன்னோட 3வது குழந்தைக்கு நான் பேரு வைக்கிறதுக்கு வந்திருந்திருப்பேன் நேரம். இன்னும் 30 செகண்ட்ல உன்னோட 30 வருஷம் விரதத்துக்கு ஒரு எண்டு கடை போட போறோம். சரியா குருஜி? சரிங்க குருஜி. எப்பா பொண்ணு எப்பப்பா வரா? அக்கா அந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க. அப்படியாம்மா? எப்படியோ வந்துட்டீங்க, வந்ததுக்கு வடை பச்சி தின்னுட்டு போங்க. நான் பால்காரனோட ஓடி போறேன். பால்காரனோட வா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, தங்க மாதிரி பாத்துக்கணும் தம்பி. அப்படி பாத்துக்கிறதுக்கு தான் பால்காரன் கூட்டிட்டு போயிருக்கான். அவன் நல்லா பாத்துக்குவாமா? அந்த பால்கார பால் ஊத்தும் போது சொன்னாண்டி, பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோன்னு. ஐயோ, எனக்கு என்னங்க தெரியும்? வீட்ல பால்காரன் என்ன பண்ற, வேலைக்காரன் என்ன பண்ற பார்க்க மாட்டியா? அமைதி அமைதி. நீங்க சும்மா இருங்க குருஜி. பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் புது துணி வாங்குறதுக்கு பர்ஸ் காலி ஆகுது. உங்களுக்கு ரெண்டாவது பண்ணலாம் இல்லையா? இல்லங்க, இன்னொருத்தைய பெத்துக்கலாம்ல. நம்ம போனதுக்கு அப்புறம் முயற்சி பண்ணுவாங்க குருஜி. என்னடி அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. எப்படியோ பொண்ணு ஓடி போயிட்டா. அடுத்து பொண்ணு பார்க்க போறப்ப பால்காரன் டிரைவர் இல்லாத வீடா பார்த்து போவோம். நீ ஒண்ணு கவலைப்படாத. நீங்க அப்படி வரீங்க குருஜி? ஆமா. இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ? டே 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 டே, ம்? என்னடா இவ்ளோ ஜாலியா போயிட்டு இருக்க? கையில என்னடா பாக்ஸ்? பார்த்தா தெரியலையா? ஸ்வீட் பாக்ஸ். இன்னைக்கு நம்ம பாஸோட பர்த்டே இல்லையா? ஸ்வீட் கொடுத்து ஸ்வீட் இன்கிரிமெண்ட் கேட்கலான்னு இருக்கேன். நவரா. ஏய், சொல்லிட்டு போடா. நான் கேட்க மாட்டேன், உனக்கு பொறாமடா. நவரா. போறாம எனக்கு. சரி போ, இருக்கு உனக்கு. மே கமெண்ட் சார். எடுத்துக்கோங்க சார். எதுக்கு இது? என்ன சார் எதுக்குன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே, கல்யாணம் வேற செட் ஆயிருக்கு. கல்யாணம் செட் ஆயிடுச்சுன்னு யாரா சொல்லுங்க? யாரும் சொல்லணுமா என்ன? மாப்பிள்ளைக்கான கலை இப்பவே மூஞ்சில வந்துருச்சே. ஆனா நீங்களாம் கிரேட் சார். ஏஜ் 35 ஆகுது, ஆனா இன்னும் விடாம போராடிக்கிட்டே இருக்கீங்களே. ஃபைனலி செட் ஆயிடுச்சு. எடுத்துக்கோங்க சார். அங்க வச்சுட்டு போ. ஐயோ ப்ளீஸ் சார், நீங்க சாப்பிடுங்க. அங்க வச்சுட்டு போடா. அது இல்ல சார், என் முன்னாடியே நீங்க எடுத்து வாயில வைங்க. கையில் எடுங்க சார். போடா. உங்க மூடு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் வரேன். ஓ சார், மறுபடியும் என்னடா? ஹாப்பி பர்த்டே சார். விருப்பத்தவ போடா இடியட். ஏன் உடைக்கிறான்? என்ன பாஸ் வாங்கிக்கலையா? ம். சரி கொடு, நானே சாப்பிடுறேன். ஸ்வீட் கொடுத்தா ஏன்டா பாயிரான்? என்னடா ஒரு லட்டு தான் இருக்கு, மிச்சத்தை பாஸ் தின்னாரானா? என்னதான்டா சாப்பிட்டான்? ம். இந்த ஆளுக்கு பர்த்டே, சரி பேசாம ஸ்வீட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி பாக்ஸ்ல வச்சா நீட்டா இருக்குமே, இந்த பாக்ஸ்ல வச்சு கொடுத்தேன். மறுபடியும் இப்படி பார்க்காதடா. மந்த் எண்ட்ல காஸ்ட் கட்டிங். இது காஸ்ட் கட்டிங் இல்ல, வஸ்ட் கட்டிங் மாதிரி இருக்கு. என்னமோ பாக்ஸ் ஃபுல்லா ஸ்வீட் வாங்கிட்டு வந்து மொத்த ஆபீஸ்க்கும் கொடுக்குற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. இந்த லட்டு விஷயத்தெல்லாம் விட உள்ள எதுக்கு பாஸ் கடுப்புலயே உட்காந்துருக்காரு? உனக்கு இன்னும் மேட்டர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்க வா. அவரு பொண்ணு பார்க்கலான்னு போனாரு, ஏதோ லெட்டர் கொடுத்தாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கடைசியா எல்லாம் கை நழுவி போயிருச்சான். அப்போ அது கூட போயிடுச்சா? அப்படிதான். அப்போ இந்த வாட்டி கூட என் ப்ரமோஷனு ஒரு எமோஷன் மாதிரி இருந்துட வேண்டியதா? கர்த்தாவே, பாவம் இல்ல நம்ம பாஸ். அவர் ஒருத்தரா எத்தனை நாளைக்கு தான் இருப்பாரு? ஆள
ஆள பார்த்தா ரொம்ப நல்லவரு. ஆனா அவருக்கே இப்படி நடக்குது. அப்போ இங்க பாரு சுஜி, நேரம் மட்டும் கை கூடலன்னு வை, ஏசிலேயே உட்காந்தாலும் எங்கேயாவது எரியற மாதிரி தான் இருக்கும். இது பாரு, அவ என்ன சொன்னான்ட்டு அதுக்கு ஒரு மீனிங் தேடிட்டு இருக்காத. ம். அது சரி, பாஸுக்கு நீயே ஒரு பிரேக் கொடுக்கலாம்ல? ஐயோ நானா? நீதான். எனக்கு பயம். அப்படியா? வேலையை பாரு.